ஹாய் வியூயர்ஸ், வெல்கம் டு காயத்ரீம் கார்டனம். கோழிகளுக்கும் கோழி குஞ்சுகளுக்கும் இயற்கையான முறையில் மற்றும் செயற்கையான முறையில் எப்படி குடற்புழு நீக்கம் செய்யலாங்கிறத இப்போ பார்க்கலாம். இயற்கையான முறையில் கோழிகளுக்கு குடற்புழு நீக்கம் செய்யும் அப்படின்னா ஒன்று வந்து வெண்பூசணிக்காய், இன்னொன்று வந்து பப்பாளி இலை. வெண்பூசணிக்காயை வித்து தோலோட நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி உணவு கொடுக்கறதுக்கு 1 hour பிஃபோரே நீங்கள் கொடுத்துடலாம். இது உணவுக்கு பதிலாக அதுவே சாப்பிட்டுக்கும். நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்ச வெண்பூசணிக்காய் லிக்விட் டைப்பில் தண்ணியாட்டம் இருக்குது அப்படின்னா அது கூட உணவையும் சேர்த்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஒன் பப்பாளி இலை. பப்பாளி இலையும் அதே மாதிரி தான் லிக்விட் டைப்பில் நல்லா அரைச்சி உணவு கூட கலந்து கொடுத்துருங்க. தனியாக கொடுக்கும்போது அது ரொம்ப கசப்பாக இருக்கும், அது சாப்பிடாது விரும்பி. பப்பாளி இலையை அரைச்சி நீங்கள் உணவோட கலந்து கொடுக்குறீங்க அப்படின்னா உடனே தண்ணி எதுவும் வைக்க வேணாம், கொஞ்சம் கேப் கொடுங்க. இதுக்கு செயற்கையான முறையில் குடற்புழு நீக்கம் செய்கிறதுக்கு விர்பாக்கோட அல்போமர் எடுத்துக்கோங்க. 2.5 கிலோவுக்கு மேலே இருக்கிற கோழிகளுக்கு நீங்கள் 1 ml அல்போமரும் 1 ml வாட்டர் சேர்ந்து கலந்து கொடுக்கலாம். 2.5 கிலோவுக்கு குறைவாக இருக்கிற கோழிகளுக்கு நீங்கள் 0.5 ml அல்போமரும் 0.5 ml வாட்டருங்கிற முறையில் கலந்து கொடுக்கலாம். கோழிகளும் கோழி குஞ்சுகளும் குறைவான முறையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் சிரஞ்ச் வழியாக வாய் வழியாக கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா தண்ணியில் கலந்து எல்லாத்தையும் வைக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளும் ஒருத்தவுடன் நான் உங்கள் காயத்ரி. இன்னும் பேசலாம்.